வெல்கம் டு டிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பென்குயின் சீரீஸோட ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எபிசோட் 1ஓட வீடியோ. ஸோ இந்த காத்தம் சிட்டி, ஸோ இந்த காத்தம் சிட்டி என்னென்னா, இந்த பேட்மேன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த காத்தம் சிட்டினா என்னென்னு தெரியும். ஸோ இந்த காத்தம் சிட்டி வந்து ஒரு கேஆஸில் வந்து இருக்குது. தீவிரவாதிகள் எல்லாமே வந்து என்னமோ தீபாவளிக்கு பட்டாசு அடிக்கிற மாதிரி குண்டு போட்டுட்ருக்கானுங்க. ட்ரக்ஸு, அதுவும் ட்ரக்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ட்ரக்ஸ் ஸ்கேர்சிட்டி, போதிய ட்ரக்ஸ் இல்லாததுனால அதுலேயே வந்து நிறையா பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. கார்மைன் ஃபால்கான் வந்து யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து யார் வந்து ஹெட்டாக வரப்போகிறா, யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் நிறையா பேர் சாக போகிறாங்க, இதனால் மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதோட ஸ்டார்டிங்கை வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆள் அந்த அவன் பேர் வந்து ஓஸ். ஸோ இவன் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து காட்டுறாங்க. ஒரு நைட் நேரம். ஸோ நம்ம ஆள் ஓஸ் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு ஒரு பில்டிங்க்கு வந்து போகிறான். அது வந்து பெருசாக யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அபாண்டடான ஒரு பில்டிங்க்கு போகிறான். அந்த இடத்துல இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா ஆல்பர்ட்டோ ஃபால்கான் வந்துட்டான். ஸோ இந்த ஆல்பர்ட்டோ ஃபால்கான் யார் அப்படின்னா, இந்த கார்மைன் ஃபால்கானோட பையன். ஸோ இந்த ஆள் தான் வந்து இப்போ வந்து ஒரு புதிய ஹெட்டு மாதிரி. பட் அவனுமே வந்து ஒரு போதகை மாதிரி தான், ஒரு ஸ்டேபிளான ஆள் எல்லாமே வந்து கிடையாது. ஸோ இவன் வந்து நம்ம ஓஸை வந்து பார்த்துட்டான். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிற நிறைய கான்வர்சேஷன். ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஓஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான். அவன் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு கேங்ஸ்டரை வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பான். கேங்ஸ்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பான். அந்த கேங்ஸ்டர் பேர் வந்து ரெக்ஸு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பார். மரியாதை, அதாவது பயத்தை தாண்டி மக்களுக்கு வந்து அவர் மேலே வந்து மரியாதை இருக்கும். அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அத்தனை மக்கள் அவர் பேரை கத்திட்டு போனாங்க. அந்த விஷயத்த கேட்டுட்டு ஆள் வந்துட்டு ஒரு மாதிரி நக்கல் அடிப்பான். ஓ, இந்த மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்பட்றியா? அதாவது நம்ம ஓஸோட ஃபேஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி தான், கொஞ்சம் ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கும். அதனால் ஒழுங்காக நடக்க முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இவன் அந்த ஆல்பர்ட்டோ வந்து கிண்டல் அடிச்சுட்டு நக்கல் அடிச்சுட்டுருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து நீ ஆகணும்னு ஆசைப்பட்றியா? நீ வந்து இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஆகணும், மக்களெல்லாம் மூஞ்சி பார்த்துட்டு எல்லாம் இந்த மாதிரி கத்திட்டு வரணும்னு ஒரு மாதிரி கேவலப்படுத்துவான். ஸோ நம்ம ஆள் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆகி துப்பாக்கி எடுத்து அந்த ஆல்பர்ட்டோ வந்து போட்டு தள்ளிடுவான். ஸோ அந்த ஆல்பர்ட்டோ வந்து ரொம்ப பெரிய ஆள். ஆக்சுவலாக வந்து அங்கே ரெண்டு ஃபேமிலி வந்து, ஒன்று வந்து ஃபால்கான் ஃபேமிலி, இன்னொன்று வந்து சால்வட்ரோ மரோனி அப்படிங்கிற இன்னொருத்தனுமே வந்து இருக்கான். இப்போ வந்து பெரிய கை வந்து இந்த ஃபால்கான் ஃபேமிலி. ஸோ அந்த ஆல்பர்ட்டோட அப்பா இறந்துட்டார். இப்போ ஆல்பர்ட்டோவும் வந்து இறந்துட்டான். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு இருக்கும்போது அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் ஓஸ் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் காரோட ரிம்மை ஆட்டையை போடுறதுக்கு 4-5 பசங்க வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க. ஸோ அவனை வந்து கன் பாயிண்டில் அதில் வந்து ஒருத்தனை பிடிச்சி, ஸோ அவன் பேர் வந்து விக்கு. ஸோ இவன் மூலியமாக இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அவனையுமே கூட சேர்த்திட்டு அவன் ஆல்பர்ட்டோட பாடியை வண்டியில் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். ஸோ அப்போ இன்னொரு இடத்துக்கும் போகிறான். அது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு, ஏன்னா அந்த ஃபால்கானை வந்து டச் பண்ணிட்டோம், இதனால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதை வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக சும்மா அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்குமே வந்து போகிறான். அப்படியே வந்து விடியவும் செய்து அவன் வந்து ஒரு பழைய காரோட டிக்கியில் வந்து அந்த பாடியை போட்டுட்டு அவனோட கையில் இருந்த மோதிரத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இந்த மோதிரம் யாரோடது அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த சால்வட்டோரோ மார்க்கோடி, ஸோ அவங்களோட மோதிரம் தான் இது. ஸோ இந்த மோதிரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பவரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த மோதிரத்தை வந்து நம்ம ஓஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ விக்கியுமே வந்து போட்டு தள்ளுற மாதிரியான ஒரு பிளானையுமே வந்து பண்ணுறான். ஆனால் விக் வந்து எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு எதுனாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸுமே கேட்பான். ஸோ நம்ம ஓஸுமே வந்துட்டு சரி ஓகே நான் கொடுக்குறேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஓஸோட வீட்டுக்கெல்லாமே வந்து கூட்டிகிட்டுமே வந்து போவான். ஸோ அப்போ தான் வந்து அவனோட சாக்ஸு ஷூ எல்லாமே கழட்டும் போது அவனோட அந்த கால் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து அவனால் நடக்க முடியல. அப்படியே விக்கியுமே கூட்டிகிட்டு அவனோட இடத்துக்கு வந்து போகிறான். ஸோ அங்கே தான் வந்து ட்ரக்ஸு, நிறைய கேஷு அதெல்லாமே இருக்குது. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் நடந்துருக்கு, ஃப்ளட் எல்லாமே வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நிறையா வந்து காணாமல் போயிடுச்சு. அதிலிருந்து வந்து ஒரு 30% தான் வந்து ரெக்கவருமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு நியூஸுமே வந்து வருது. என்ன அப்படின்னா, நம்ம ஓஸை வந்து இந்த ஃபால்கான் ஃபேமிலி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்படி கூப்பிடும் போது ஸோ நான் இங்கே இருக்கிற பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து ஷட் டவுன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் அவன் வந்து அது கேட்குற மாதிரி தெரியல, நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து சொல்கிறான். ஆனால் இந்த ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆல்பர்ட்டோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவன் கொண்டுட்டு அவன் ஃபோனில் இருந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த ஓஸ் எடுத்திருப்பான்.
ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா சோஃபியா வந்துடும். இந்த சோஃபியா யார் அப்படின்னா அந்த ஃபால்கானோட இந்த சோஃபியா வந்து கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி தான், பட் ரொம்ப ஒரு மாதிரி கூலாக காமாக பேசிகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நீ எதுவும் பண்ண வேணாம், நீ அந்த பிளான்ட்டை ஷட் டவுன் பண்ணிடு, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போய்க்கலாம், அங்கே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ சோஃபியா வந்து ஓஸை கூட்டிகிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போகிறா. அவங்க வந்து டிஸ்கஷனுமே வந்து பண்ணுறாங்க. இந்த ஷிப்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஆளுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் தெரியும், ஆனால் உனக்கு எப்படி தெரிஞ்சுது? அதாவது ஓஸ் மேலே வந்து அவனுக்கு டவுட்டுமே வருது சோஃபியாவுக்கு. பட் நம்மால் வந்து அதே இதையும் சொல்லி எல்லாமே வந்து மழுப்பி ஒரு மாதிரி நம்ப வைக்கிற மாதிரி வந்துட்டான். பட் ஸ்டில் சோஃபியா வந்து நம்ம ஓஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் ஆக்சுவலாக வந்து அவர் சொல்லிட்டுமே போவா, மற்ற நீ வந்து ஒரு பயங்கரமான ஆள்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுமே வந்து சோஃபியா வந்து போவா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம விக்கை கூட்டிகிட்டு ஒரு ஐவரி க்ரோவ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் எல்லாம் பிடிச்சி அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து இந்த ஓஸோட அம்மா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஃபால்கானை கொண்டங்காட்டி தன்னோட அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்கிற இடத்த வந்து மாற்றுறதுக்காக போயிருப்பான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாட்ட ரொம்ப பாசமாக ரொம்ப ஒரு மாதிரி கைண்டாக வந்து பேசுவான். ஸோ அதுவுமே அந்த ஒரு ஃபேஸையுமே வந்து காட்டியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்து சும்மா இல்லை, ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கிளம்பி இப்போ வந்து நம்ம விக்கும் சரி நம்ம ஓஸும் சரி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளானை வந்து நம்ம விக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவனை வந்து நம்பி அவனை தனியாக வந்து அப்படியே ஒரு சைடில் வந்து இன்னொரு டீலிங்குமே வந்து போடுவான். யாருக்கிட்டனா ஒரு ஜெயிலுக்கு வந்து போவான். அங்கே தான் வந்து இந்த சால்வட்டோரோ மார்க்கோனின்னு சொன்னோம்ல, ஸோ அங்கே தான் ஜெயிலில் தான் இருப்பான். அவங்களோட டீலிங் போடுவான். என்னென்னா இந்த ஃபால்கானுக்கு வந்து அறிவில்லை, லூஸ்தனம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த இடத்துல அத்தனை காசு பொருளுது, இதை விட்டுட்டு வேறு ஏதோ பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறானுங்களாமா. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஃபால்கான் ஃபேமிலியை எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு நீ வந்து உன் இஷ்டத்துக்கிறேன், நான் என் இஷ்டத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் மாதிரி ஒன்று போடுவாங்க. ஆனால் இந்த சால் வந்து நீ வந்து ஒரு டபுள் ஏஜென்ட் வேலை பார்க்குற, உன்னையெல்லாம் நம்ப மாட்டேன், பேசாமல் கிளம்படா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நம்ம ஆல்பர்ட்டோ கையிலேருந்து ஒரு மோதிரம் எடுத்தாங்கல்ல, ஆக்சுவலாக அந்த மோதிரம் வந்து உண்மையாலே வந்து இந்த சேலோட தான். அந்த மோதிரத்தை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு இந்தா நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கேட்ப இது எப்படி உனக்கு கிடச்சிது அப்படின்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு என்ன தேவையோ சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பேசிட்டு வந்து நம்ம இப்போ ஓஸ் வந்து அவனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம சோஃபியா வந்து ஆல்ரெடி சுற்று போட்டாங்க. அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கார் எடுத்துகிட்டு அங்கே எங்கேன்னு போயிட்டு எல்லாம் எதோ பண்ணி பார்த்து கடைசியில் சோஃபியா கையில் வந்து நம்ம ஓஸ் வந்து மாட்டவும் செஞ்சு சோஃபியா வந்து நம்ம ஓஸை வந்து பிடிச்சி அவன் இடத்துல வச்சு அவனை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பா. ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு பர்சன் மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவன் கொஞ்சம் ஒரு சைக்கோ, ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சரும் பண்ணுவாங்க. நீ தான் வந்து ஆல்பர்ட்டோவை கொண்டுட்ட அப்படிங்கிற மாதிரி. பட் அவன் வந்து கடைசி வரைக்கும் நான் கொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சபானாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு கார் வந்து உள்ளே வரும். உள்ளே வந்து மோதிர மாதிரியான ஒரு சத்தம் கேட்டு வெளியே போய் பார்த்தா என்னென்னா அந்த டிக்கியில் அவன் தம்பி அவனோட பிரதர் ஆல்பர்ட்டோ வந்து செத்து கிடக்கிறது வந்து பார்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அவனோட அந்த சுண்டு விரலில் தான் வந்து அந்த மோதிரம் வந்து ஒன்று இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த மோதிரம் வந்து ஒரு மாதிரி ஒரு பவரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த விரலை வெட்டி அந்த மோதிரமே வந்து காணாமல் போயிருக்கும். அந்த கார்லேயே வந்து பே பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுமே எழுதியிருக்கும். சோஃபியா வந்து அப்படி கத்தி கதறிட்டு அழுகும்போது நான் இந்த சைடு நம்ம ஓஸ் வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோஃபியாவுக்குமே வந்து நம்பி ஓகே இவன் பண்ணல, இது வந்து அந்த மார்க்கோனி ஆளுங்க தான் வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இப்போ நம்ம விக்கும் சரி நம்ம ஓஸும் சரி 2 பேருமே வந்து கூட அப்படியே ஏதோ ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது இவனு நான் தான் இந்த சிட்டியை வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு விஷன், அதாவது கிட்டத்தட்ட இந்த அவன் வந்து ஒரு கேங்ஸ்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பான்ல ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெக்ஸ் மாதிரி நான் ஆகணும். அதாவது இந்த ஃபால்கான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பயமுறுத்திட்டு இருப்பானுங்க மக்களை. ஆனால் நம்மால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா அந்த ரெக்ஸ் மாதிரி நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு மரியாதை வந்து நமக்கு கிடைக்கணும், ரெக்ஸ் மாதிரியான ஒரு மரியாதை நமக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதோட இந்த பென்குயின் எபிசோட் வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எபிசோட் 2 பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.